வனா ஐயோ வனா எங்கடா இருக்க? டேய் ஏஜே, என்ன ரொம்ப சந்தோஷமா வந்திருக்க? மருந்து வாங்கிட்டு போய் பொண்டாட்டி கொடுத்தியே, ஓகே ஆயிடுச்சா? என்ன ட்ரீட் கொடுக்க வந்திருக்கியா? கமான். ட்ரீட்டா? நான் அடிக்கிற அடியில நீ ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி இருக்கும். டேய். உன்னை சமாதானமா விட மாட்டேன்டா. சமாதானமாக்கிற வேண்டாம் உன்னை நாசம் பண்ணிடுவேன். டேய், மருந்து வாங்கிட்டு போனதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன்லடா, இப்போ என்ன வந்து கழுத்து பிடிக்கிற? ஒருவேளை அந்த மருந்து உன் பொண்டாட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகலையா? ஓவரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா அது. அவளுக்கு பேச்சு வரல இப்போ. பேச்சு வரலையா? சந்தோஷம். பேச்சு வரலன்னா அதுக்கு நீ சந்தோஷப்பட வேண்டியதானா? ஆக்சுவலா நீ என் கழுத்துக்கு மாலை போட்டுருக்கணும், அதை விட்டுட்டு வந்து கழுத்தை பிடிக்கிறான். ஸ்டூபிட். மாலை போடணுமா? மாலை கேக்குதா உனக்கு? ஆமா. உன்னை கொன்னு உன் போட்டோக்கு மாலை மாட்டுறேன்டா நானு. எது? டேய், அவ பேச்சை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான்டா மருந்து கேட்டேன். இப்போ இப்போ பேச்சே வர மாட்டேங்குது, வெறும் காத்துறாண்டா வருது. சரி விடு, அது 2 நாளா சரியாயிடும். என்னடா இவ்ளோ சாதாரணமா சொல்ற? பின்ன அவ தவிக்கிறாடா பேச முடியாம. டேய், பேசாத வார்த்தை பொக்கிஷம்டா, அப்படி வச்சுக்கோ. என்ஜாய். டேய், இதேதான் அவளும் சொன்னா. நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்ன தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்க. டேய், அவ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியலடா. நானே அவளுக்கு பால் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண தெரியுமா? ஓ, அவளை நான் தடுக்கிறதுக்கு போனேன், அதுக்குள்ள அவ குடிச்சிட்டா. இந்த பாரு, நான் பண்ணது பெரிய தப்பு. நான் எப்படியாவது பண்ணி அதை நான் சரி பண்ணணும். என்ன பண்ண சொல்லு 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 ப்ளீஸ். நீ ஒன்றும் பயப்படாத. இந்த மாதிரி ஒரு 2-3 பேருக்கு இந்த மருந்து சாப்பிட்டு ஒரு 2 வாரம் ஆயிருக்கான் பேச்சு வர. உனக்கு அப்படிதான், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, சரியாயிடும். நான் இங்க பதறிட்டு இருக்கேன், நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணலான்னு கொஞ்சம் பதில் சொல்றா. கரெக்டா? ஏண்டா என்ன பண்ணலான்னு பதில் என்கிட்ட கேட்டா? நானும் அந்த மருந்து கண்டுபிடிச்சேன். வாரண்டி கேரண்டி எல்லாம் கேக்குறதுக்கு நான் என் பொண்டாட்டிக்கு அந்த மருந்து கொடுத்தேன், அவளுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இங்க பாருடா, எல்லா மருந்தும் எல்லாருக்கும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும்ல. அதே மாதிரி தான் உன் பொண்டாட்டிக்கு இப்ப பேச்சு வராம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நானா வந்து உன் பொண்டாட்டிக்கு மருந்து எடுத்துட்டு போய் கொடுன்னு சொன்னேன். நீ தானே வந்த, என் பொண்டாட்டி டார்ச்சல் தாங்க முடியல, தயவு செஞ்சு பண்ணுடான்னு நீ தானே வந்து கேட்ட. அதனால நான் மருந்து கொடுத்தேன். தப்பு பண்ணிட்டேன்டா, நான் தப்பு பண்ணிட்டேன். சரி சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. நீதான் ஏதாவது வழி கண்டுபிடிச்சு கொடுக்கணும்டா. நீதான் சொல்லணும்டா ப்ளீஸ். தப்பு பண்ணிட்டேன்டா, வாயை மூடுறா. நீதான் எனக்கு வழி சொல்லணும். நீதான் எனக்கு வழி சொல்லணும். வாங்க வாங்க வாங்க. என்ன சரக்கா? ஆமா சார். ஒரு நிமிஷம் இரு. இதுல 50 டோஸ் இருக்கு, பார்த்து ஓகே சார், ஜாக்கிரதை. பாத்துக்கிறேன் சார். சரியா? இந்தாங்க சார். சார், அன்னைக்கு வாங்கிட்டு போன 10 டோஸ்ல கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்களுக்கு பேச்சே வரலன்னு சொன்னாங்க சார். அதெல்லாம் வந்துரும், போங்க. சரி ஓகே சார், நான் வரேன். ஏய், என்னடா இதெல்லாம்? ஜஸ்ட் ஸ்மால் பிசினஸ். இந்த ஏரியாக்கு இப்ப நான் தான் ஹோல் டீலர். சி, பொண்டாட்டிக்கு பேச்சு வரல, அதுக்கு என்ன பண்ணலாம்? அவ கிளி மாதிரி பேசணும், குயில் மாதிரி பாடணும். இந்த கருமாந்திரத்தெல்லாம் நான் கேட்கணுமா? டேய், 10 பேர் மருந்து வாங்க, அப்படிதான் ஒரு சில பேருக்கு மருந்து வேலை செய்யாம போகும். அது உன்னோட பேட் டைம் மேன். வாட் கேன் ஐ டு? ஏய், இப்படி எப்படி நீ? ஹலோ, சொல்லுங்க மாயா. ஏஜே, எங்க போயிட்டீங்க? என்னாச்சு? ஐயோ, இங்க ஒரே பிரச்சனை. ஹாசினிக்கு பேச்சே வரல. அப்படியா? ஐயோ, என்ன அப்படியா? உங்களுக்கு ஷாக்காவே இல்லையா? ஐ மீன், மை காட், என்னாச்சு? அப்படியா? தெரியல, நீங்க சொன்னீங்கன்னு அவளை போய் எழுப்பணும். எந்திரிச்சதும் அவளுக்கு வாய்ஸே வரல. எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவளால பேசவே முடியல. என்னாச்சு? அவளுக்கு தொண்டை கட்டிருக்கோம். நீங்க சுடு தண்ணி ஊத்தி கொடுங்க, சரியாயிடும். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நாங்க வீட்லயே இல்லையே. வீட்ல இல்லையா? எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல இருக்கோம். ஹாஸ்பிடல்? ஹாஸ்பிடல்ல டாக்டர் பால்ல மருந்து கலக்குனது நான் தானே தெரிஞ்சேன். ஓ, என்ன பண்றது? ஹாஸ்பிடலா? இதோ பிரச்சனை. சரி சரி. ஏங்க, என்ன கேட்காம எப்படி ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனீங்க? கொஞ்சம் கூட அறிவில்லை உங்களுக்கு? எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களை தேடணும், உங்களை காணோம். போன் பண்ணோம், கால் போகல. அதான் ஜெயமாக்கு கால் பண்ணோம். அவங்க உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. உடனே இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். நீங்க வீட்ல இருந்தாலும் ஹாஸ்பிடலுக்கு தானே கூட்டிட்டு போவீங்க.
அப்புறம் ஏன் எங்களை திட்டுறீங்க? அது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நீங்க தான் வீட்ல இல்லையே. அம்மா நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் பக்கத்துல கோயில்ல இருக்கேன். காலையில இருந்து எத்தனை கோயிலுக்கு தான் போவீங்க? சரி நீங்க வீட்டுக்கு போங்க. டாக்டர் இப்ப வந்துருவாரு. நாங்க பாத்துட்டு வந்துடுறோம். இப்போ ஒண்ணு கேட்டு போல. அந்த டாக்டர் வரதுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாத்தையும் சமாளிச்சிரு. அந்த நீதான் மருந்து கலக்கணும்னு யாருக்குமே தெரியக்கூடாது. இல்ல 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 நானே வரேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். எந்த ஹாஸ்பிட்டல்? ஆயுஷ்மான் ஹெல்த் கேர். ஓ பக்கத்துல தான் இருக்கு. வந்துடுறேன். நீங்க பாத்துக்கோங்க. என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்களா? நான் போய் ஆகணும். எங்க ஹாசினிங்கிறவங்க யாரு? இதோ டாக்டர் வந்துட்டாங்க. அவங்கள உள்ள அழைச்சிட்டு வாங்க. வா. ஓகே போ. ஏய் ஹாசினி வா. பா 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 பா. ஏய் வா டாக்டர் கூப்பிடுறாரு. பா பா பா. ஏய் உனக்கு வாய் தானே பேச வராது. காது கேக்கும்ல. வா ஓவரா நடிக்காத. பா பா. என்ன பண்றதுனே தெரியல. உண்மை பயப்படாதடா, ஒன்னும் ஆகாது. அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான். ஒன்னும் ஆகல. நீ தப்பிச்ச. இல்லனா 1000 பேரை கொன்னாதான் அற வைத்தியம் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். போக போக பழகிடும். நானும் ஒரு டாக்டர். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. என்னம்மா பிரச்சனை? குரல் வரல டாக்டர். குரல் அதுவா வராதுமா. நாம தான் படிச்சு கத்துக்கணும். எங்க சொல்லுங்க. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தோவும் மழை. மழை. நோ 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 டாக்டர், நான் திருக்குறளை சொல்லல. குரல் வரல. ஐ மீன் வாய்ஸ். ஓ குரலா? ஹா நல்லா பேசுறேனே. இதுக்கு மேல எல்லாம் வரணும்னா பாட்டு கிளாஸ் தான் போகணும். ஐயோ டாக்டர், பிரச்சனை எனக்கு இல்ல, இவங்களுக்கு. ஐயோ ஏமா குழப்புறீங்க? நான் குழப்பறேனா? நீ சொல்லமா என்னாச்சு? டாக்டர் அதான் அவளுக்கு குரல் வராதே. அவளால பேச முடியாது. ஓ அது லிட்டில் கன்ஃபியூஷன். டோட்டல் கன்ஃபியூஷன். எப்பத்துல இருந்து இந்த பிரச்சனை? காலையில இருந்து டாக்டர். ஓ ஓகே, கொஞ்சம் வாயை தரங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வாயை தரங்க. இப்படி திரும்பமா. இந்த பக்கம் வாயை மூடிக்கமா. நல்லாதான் இருக்கு. எங்க இப்ப பேச ட்ரை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்களா? பேச்சா? சாதாரண பேச்சு இல்ல டாக்டர். வண்டி வண்டியா பேசுவா. பேசி பேசியே எல்லாரையும் கொல்லுவா. எங்களால தாங்க முடியாது டாக்டர். இவளுக்கு பேச்சுதான் மூலதனமே. வாய் திறந்தா மூடவே மாட்டா. வம்பேரி வாயாடி. இவ வாய வச்சுக்கிட்டு சண்டைக்கு வருவா. காரியாகணும்னா நைஸா குழஞ்சு பேசுவா. ஆமா, ஜெகஜால கில்லாடி இவ. இவ எப்படா வாய மூடுவான்னு காத்துட்டு இருந்தோம். இங்க நல்ல நேரம். அதுவா மூடிருச்சு. அதுவா மூடிருச்சா? என்னம்மா சொல்றீங்க? அதுவா மூடிருச்சா இல்ல பிளான் பண்ணி வாய மூட வச்சிட்டீங்களா? டாக்டர், எனக்கு என்னமோ உங்க 2 பேர் மேலதான் டவுட்டா இருக்கு. இவங்க மேல இவ்ளோ குற்றம் சொல்ற நீங்க ஏன் ஏதாவது சதி செஞ்சிருக்க கூடாது?
ஏமா இவங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்களா? ஐயோ நாங்க எதுவும் கொடுக்கல. நீ பேசாம இருமா. நீ சொல்லுமா, நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? இரவில் கடைசியாக பால் சாப்பிட்டேன். பாலை யார் கொடுத்தாங்க? நீங்க யாருங்க? நான் இவங்களோட ஹஸ்பண்ட் டாக்டர். ஓகே ஓகே, உட்காருங்க. பரவாயில்ல. நீ சொல்லுமா, அந்த பாலை யாரு உனக்கு கொடுத்தது? உடனே காமிச்சு கொடுத்துட்டேன். ஓ, நீங்க தான் பாலை கொடுத்தீங்களா? ஆ, ஆ. உங்களுக்கு உங்க மனைவியோட ஏதாவது பிரச்சனையா? இல்ல டாக்டர். ஆமா டாக்டர். ஒருத்தர் இல்லன்றீங்க, ஒருத்தர் ஆமான்றீங்க. இவ எப்ப பார்த்தாலும் எங்க ஏஜ்வ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா. பாவம் டாக்டர் அவரு. ஏஜே எங்க வீட்ல எங்க மாதிரி இருந்தவரு இவ கொடுத்த தொந்தரவுல குட்டிக்காரனை போடுற குரங்கு மாதிரி ஆயிட்டாரு. இவங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் ஓகே. நீங்க யாரு? இவங்களோட மருமகள். நீங்க மருமகள்களா? அப்ப இது உங்க மாமியாரா? ஓ மை காட், இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்களே எல்லாருமா சேர்ந்து. ஓ காட். நீங்க தானே பாலை கொடுத்தீங்க? ஆமா டாக்டர். பால்ல என்ன கலந்தீங்க? டாக்டர் ஏன் ஷாக் ஆறீங்க? ஏதாவது எக்ஸ்ட்ராவா? முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இந்த மாதிரி ஏதாவது போட்டீங்களா? இல்ல டாக்டர். பாவம் எங்க ஏஜ். நேத்து தான் முதல் தடவையா பால் கொடுத்தாரு. அது இப்படி ஆயிடுச்சு. எனக்கு சூன்யம் வைக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கு இந்த 2 பேரும். என்ன முதல் தடவையா? என்ன சொல்றீங்க? டாக்டர் என்ன ஒரு மாதிரி சந்தேகமாவே பாக்குறீங்க டாக்டர். என்ன எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரச்சனை இருந்தது, கொஞ்சம் விரிசல்கள் எல்லாம் இருந்தது. ஆனா நேத்து 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோமே. ஆமா, நேத்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியா இருந்தோம். அதான் முதல் தடவையா பாசமா அவளுக்கு பால் எல்லாம் கொடுத்தேன். அவ்வளோ அதை குடிச்சு என்னென்னமோ ஆச்சு, அது எனக்கு தெரியல. ஆனா நான் எதுவும் பண்ணல டாக்டர். இது ஏன் தப்பு இல்ல. நீங்க என்னமோ சொல்றீங்க. வாய்ஸ் எப்படி போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயமே இல்ல. டெஸ்ட் பண்ணா எல்லாம் தெரிஞ்சிரும். ஏமா, உனக்கு பால் சாப்பிட்டப்போ ஏதாவது டிஃபரெண்ட் தெரிஞ்சுதா? இவர் மேல ஏதாவது டவுட் இருக்கா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர். என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. ஒரே பாலை 2 டம்ளர்ல ஊத்தி 2 பேரும் சாப்பிட்டோம். ஓகே குட். பால் குடிச்சதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ட்ரீட்மெண்ட் பண்றச்ச வசதியா இருக்குமேன்னு தான் இவ்ளோ கேள்வி கேட்டேன் உங்களை. செக் பண்ணதுல ஒரு பிரச்சனையும் இல்ல.
ஏதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆனா கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் செக் பண்ணிட்டு டேப்லெட் எழுதி கொடுக்கறேன். ஒரு 2 நாளைக்கு சாப்பிடட்டும். பட் கூலிங்கா எந்த ஐட்டமும் சாப்பிட வேண்டாம். அண்ட் இவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். சரி டாக்டர், தேங்க்யூ. நல்ல வேலை ஹாசினி, நான் நல்லவன் சொல்லி என்னை காப்பாத்தினேன். ஏதாவது டெஸ்ட் பண்ணியிருந்தான்னா கண்டிப்பா நான் மாட்டியிருப்பேன். இவளுக்கு எப்போ குரல் வரும்? ஒருவேளை நிரந்தரமா போயிடுச்சுன்னா பாவம், என்ன பண்றதுனே தெரியலையே. அப்ப நீங்க புறப்படலாம். ஓகே, Thank you, doctor. எல்லாம் சரியாயிடும். சரியாயிடுமா? நம்ம எல்லாம் பேசியாச்சுல்ல. வா வா, குரல் வரல. வா. டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஸ்லோவா, மெதுவா மெதுவா. ஆமால, கால் நல்லா தான் இருக்கு. போ. இதெல்லாம் கேட்க தெரியுதுல்ல. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிருந்தா என்னவா உனக்கு? என்ன எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா? ஒண்ணுமே புரியல. இரு, இந்த எழுதி கொடு. ஏ லூசு, பேச்சு வரலன்னா டாக்டர் கிட்ட போகாம இன்ஜினியர் கிட்ட போவாங்க. ஏய், என்ன லூசுங்கிற? எவ்வளவு திமிரு உனக்கு? வாய் இல்லாமலே இப்படி பேசுறேன்னா வாய் இருந்தா எப்படி பேசிருப்ப நீ? சீக்கிரம் எழுதி கொடு. பெரிய திருவள்ளுவர் இவர். கொடு. எனக்கு பேச்சு வரலன்னு சொல்லி காட்டுறேன். என்ன எழுத்துது? நேத்து நல்ல மாதிரி பேசின, இன்னைக்கு இப்படி பேசுற. ஃப்ராடா? யாரு ஃப்ராட்? நீதான் ஃப்ராட். நீதான் ஃப்ராட். யாரு ஃப்ராட்? இன்னும் எழுதுறல? குடு. அதையும் கிழிச்சு போட்டு அப்படியே படிக்காம மூஞ்சில விட்டு எறிற. இன்னொன்னு எழுதுறியா? எழுது எழுது எழுதி குடு. அப்படி நான் தூக்கி போட்டுறேன். என்ன பண்ண நீ? குடு குடு, குடுத்துட்டே இரு. அப்படியே குடு. பாத்தியா? பாத்தியா? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் நீ? அப்படியே தூக்கி போட்டுட்டே இருப்பேன். இந்த பாடியை விட்டு எறிகிற. சொல்லு, வா கிராஸ் வா. வாயிலனா பரிதாபப்படுவேன். என்ன இப்ப நினைக்கிறியா? நடிக்காத நடிக்காத. பெரிய டிராமா. தலகணியால அடிச்சதுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷனா? ஹாசினி, என்னாச்சு? ஹாசினி, உனக்கு ஒண்ணும் ஆகல? ஹாசினி, உனக்கு ஒண்ணும் ஆகல? ஐயோ ஃபைன். இப்ப நான் எங்க இருக்கேன்? ஏய், பேச்சு வருது. என்ன வாய்ஸ் மாறி இருக்கு? நான் எப்படி இங்க வந்தேன்? மேப் மேப், எனக்கு ஒரு வழி சொல்லு. நான் தான் டோரா. சும்மா விளையாடாத. புஜி, இன்னும் இப்படி பேசுற? பூச்சி மாதிரி பேச. கரெக்டா பேசு. பூச்சியா? ஐயோ, அது பூச்சி இல்ல, புஜி புஜி புஜி. என்ன வளர்ற? ஓ, எல்லாரும் ஓடி வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க. புஜி, மேப் 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 மேப். எங்க இருக்க புஜி? இது யாரை கூப்பிடுது? புஜி. ஹேய், இது டோரா புஜி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஐயோ ஐயோ, நல்லது நடந்துருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. நான் ரொம்ப ஹாப்பி. டோரா வாய்ஸ்
ஐயோ சித்ரா என்னாச்சு உனக்கு? ஐயோ அக்கா பாருங்களேன், ஹாசினி எப்படி டூரா மாதிரியே பேசுறா.